அதெல்லாம் நீங்களா போடுற வதந்தியை நம்பி நீங்க செய்தியா பரப்பி சிட்டு முடிஞ்சு விட பாத்தீங்க. அதில் நான் அந்த வதந்தி வருவதற்கு முன்பே நான் உங்கள்கிட்ட சொன்னேன், பொதுவெளியில சொன்ன இது மாதிரி வதந்திகள்லாம் சில பேர் கிளப்புறாங்க, அதை விதைக்கின்ற அந்த கிருஷ்ணமூர்த்தி யார் என்பது தெரியும், அந்த கிருஷ்ணமூர்த்தியோட கைத்தடிகள் இதை விதைக்கிறார்கள், அதில் தயவு செய்து எங்கள் தொண்டர்களோ ஊடகங்களோ அதில் பலியாகாதீங்கன்னு சொன்னேன். நீங்க அது உங்களுக்கு சாதகமாக ஒவ்வொரு தொலைக்காட்சியும் நடுநிலையெல்லாம் தாண்டி அவர்களுக்கு விருப்பங்கள், அவர்களுக்கு நிலைப்பாடு, அவர்களுக்கு அழுத்தங்கள் எல்லாம் இருக்கிறதுனால அவங்க அதை ஒவ்வொரு மாதிரி அதை டிசெக்ஷன் பண்ணி அதில் வர்ற நெறியாளர் ஒரு மாதிரியும் அதில் செய்தியில வேற மாதிரியும் எல்லாம் பல மாதிரி கேலி கூத்தா வந்துட்டு இருக்கு. ஒரே தொலைக்காட்சியில செய்தியில என்னை விஜய் கட்சியை சேர்ந்தவர்கள் வந்து சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு பிரேக்கிங் நியூஸ் போடுறாங்க. இப்ப செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதியோ 17ஆம் தேதியோ யாரே டிவியை பார்த்துட்டு இருக்க, யார் பார்க்க கூட விஜய் கட்சியில வந்திருக்காங்க. அதே தொலைக்காட்சி தினகரன் தான் டிவி கேட்காம குரல் கொடுத்திருக்காரு, டிவிக்கு அவர்களோட பேசுவதாக தெரியவில்லை. இப்பொழுது அதுக்கு இப்ப பதில், இப்பொழுதுதான் செங்கோட்டை வந்தா பேசுறாரு. நீங்க என்ன சொன்னாலும் எங்களோட யார் யார் பேசுறாங்க, எந்தெந்த கட்சி, நான் பல இன்னைக்கு ஒண்டியும் நான் ஃபைனலா சொல்றேன், இதுக்கு மேல திருச்சி சொல்ல மாட்டேன். கூட்டணிக்கு தலைமை தாங்குகின்ற கட்சிகளும் கூட்டணிக்கு உருவாக்க விரும்புகின்ற கட்சிகளும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை அணுகி நாங்கள் அவர்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்பதை இப்பொழுது நேற்றல்ல 5-6 மாதங்களாக நான் என்டிஏ கூட்டணியில் இருந்த காலத்திலேயே சில கட்சிகளும் என்டிஏ விட்டு வெளியேறிய பிறகு கூட்டணிக்கு தலைமை தாங்குகின்ற கட்சிகள் என்னை அணுகி எங்கள் கட்சி அவர்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று எங்களோடு பேசுவது உண்மை. ஆனால் நாங்கள் எந்த முடிவும் எடுக்கல, இத்தனை சீட்டு கொடுத்தா அந்த கூட்டணிக்கு அப்படிங்கிற மாதிரி முடிவும் நாங்க எடுக்கல. இன்னும் டைம் இருக்கு, என்ன நாட்டு நடப்பெல்லாம் பார்ப்போம். வலுவாக இருக்கின்றதாக சொல்லப்படுகின்ற திமுக கூட்டணியில என்ன நடக்குது, அங்க காங்கிரஸ் கட்சி என்ன நிலைமையில இருக்கு, அதுக்கு என்ன சீட்டு ஒதுக்கி முடிச்சுட்டாங்களா, விசிகாவுக்கு சீட்டு ஒதுக்கப்பட்டிருக்குதா, மதிமுகவிற்கு சீட்டு ஒதுக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டிருக்கா, கம்யூனிஸ்டுகளுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறதா என்பதையெல்லாம் நீங்க கரெக்டா சொன்ன மாதிரி அவர்கள் எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் அதற்கப்புறம் நான் ஒரு கூட்டணிக்கு போறதை பத்தி சொல்வது அதையும் நீ கனெக்ட் பண்ணல. எங்களுக்கு அந்த கால அவகாசம் இருக்கு, கால அவகாசத்துக்காக சொல்றேன். அதனால நீங்க எங்களை அர்ச் பண்றதுனாலயோ அவசரப்படுத்துறதுனாலயோ நான் எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா நான் இன்னும் முடிவு எடுக்கவில்லை. எங்க நிர்வாகிகளோட நான் இன்னும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய கட்டங்கள்லாம் இன்னும் உண்மைதான் வரும். நான் முன்ன சவுக்கு சங்கர் கைதான போய் சரி, இப்பயும் சரி, எனக்கு என்னோட தொடர்புல இருந்தவர். ஆனா அவரு ஒரு அது என்ன சொல்றது, யூடியூபர்ங்கிற பேர்ல யாரு மேல வேணாலும் எந்த அவதூறையும் பரப்புகிறார். உங்களுக்கு சுதந்திரம் இருக்குங்கிறதுக்காக நீங்க எதை வேணாலும் பண்றீங்க அப்படிங்கிறது அது தவறு. அவருடைய சுதந்திரத்தை சுதந்திரம் இருக்குங்கிறத சிக்னல்ல ரெட் இருக்க போகக்கூடாது. அப்பதான் அந்த சுதந்திரம் முழுமையா நமக்கு கிடைக்கும். அது மாதிரி பத்திரிகை சுதந்திரங்கிற பேர்ல அவர் யார பேரை பற்றி எதை வேணாலும் சேற்றை வாரிய இருக்கிறார். அது அவர் எப்படி இருக்காரோ அது அடுத்தவங்களை அப்படி பார்க்கிறார். அதனால அவர் கைதுங்கிறது அவருக்கு இனியாவது ஒரு பாடம் புகட்ட வேண்டும் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு. எனக்கு அதுக்காக அவரை சிறையில் அடைச்சிருக்கிறதுல உடன்பாடு இல்லை. ஒரு மனிதன் திரும்பி ஹாபிச்சுவலா பண்றாருங்கிறப்ப அவரை திருத்துறதுக்கு வேற வழியே இல்லை. ஏன்னா நான் ஒரு விஷயத்துல அரசாங்கம் சரியா செயல்படுதுன்னு சொன்னா, செந்தில் பாலாஜி எனக்கு அவரை தெரிந்த வரை அவர் அப்படிலாம் கொடூரமானவர் இல்லைன்னு சொன்னா, செந்தில் பாலாஜி கிட்ட அவர் பெட்டி வாங்குறாரு. இந்த பெட்டி அதான் சொல்லுவாங்க, நம்ம தான் திருட பிறத்து யாரும் நம்ப மாட்டாரு. பெட்டி வாங்குகிற பழக்கம் உள்ளவர்கள் அடுத்தவர்களே பெட்டி வாங்குறேன்னு சொல்லுவாங்க. அதுமாதிரி ரொம்ப சீப்பா அவங்க பப்ளிசிட்டி பண்றவங்களுக்கு ஏதாவது ஒரு காலகட்டத்தில் ஏதாவது ஒரு இருக்க வரலைன்னா அவங்க திருந்த மாட்டாங்க. அது திருந்துவதற்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.